ஸோ பார்த்தீங்கன்னா முதுமலையிலேருந்து கிளம்பிட்டோம். இது என்ன ஒரு சோக செய்தின்னா, திரும்பி மழை பிடிச்சிச்சுங்க. 2 மணிக்கு தான் காட்டுக்குள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. இப்போ மணி பார்த்தா 1:30. நாங்கள் இன்னொரு விஷயம் கேட்டோம். போனால் காட்டுக்குள்ளே போனால் தான் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னு. தம்பி மழை பெய்யுது, சான்ஸே இல்லை, பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம இன்னொரு டைம் ஊட்டி வந்தால் முதுமலை மட்டும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு கிளம்பிட்டேங்க. ஒரே மன வருத்தமாக போச்சு. இங்கேயும் டிராஃபிக்குங்க. மழை நல்லா பிச்சு ஊற்றிங்க, குளிருது. நல்ல வேலைப்பா, ராமேஸ்வரம் போகிற மாதிரி போகலைங்க. நல்ல வேலை இந்த தடவை ஜெர்க்கின்லேயே வச்சுருந்தங்காட்டி கொஞ்சம் கேமராவில் உங்களுக்கு வியூ வேறு தெரியுதான்னு தெரியல. அது வேறு உடஞ்சி போச்சுங்க. மவுண்ட் வேறு போய் வாங்கணும். டச்சாங், புளி, சரியான புளி. நம்ம முதுமலையை விட்டு வெளியே வேற போகிறோங்க. பஸ்ஸு முடித்தான், வெளியே வந்துட்டோம். உங்கள் ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கேரளாவுக்குள்ளே போய் தாங்க அங்கிட்டு வர மாதிரி. ஏன்னா இங்கேருந்து நம்ம பழனி போனோம்னா நேராக ஊட்டி போய் போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. அவங்க வந்து கேரளாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம கேரளாவுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா திரும்பி மலை ஏறி இறங்கணும், திருப்பி சுற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோங்க. இது நம்ம கேமரா உடஞ்சது ஒரே ஒரு யூஸ் தாங்க. கேரளாவுக்குள்ளே போகிறப்ப மட்டும் சைடில் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. என்னமோ சைட்லேயே மொத்தமாக மாட்டுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ரோடு நல்லா இருக்குங்க ஓரளவு. அங்கங்கே தான் குழியாக இருக்குது. பட் வந்து நல்லா இறக்கமாக போகுது. வண்டி நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுதுப்பா. ஆனால் செம்ம குளிருங்க. எப்படியோ கேமராவெலாம் ஸ்க்ரீன்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி தொடச்சிட்டோம். பேட்ரி மாற்றிட்டு போனால் செம்ம குளிர். கேரளா ஹில்ஸுக்குள்ளே வந்த மாதிரி தெரியுங்க. காட்டுக்குள்ளே வந்த மாதிரி யாருமே இல்லைங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு காரு இப்போ தாங்க காரையே பார்க்குறேன். ரொம்ப நேரமாக வண்டியே ஆப்போசிட்டில் வரலைங்க. இது அங்கங்கே வீடு இருக்குது, அங்கங்கே கடை இருக்குது. இப்போ தான் ஏதோ 4-5 வண்டி வருது. வீட்டில் வர மாதிரி தெரியுது. ஊரில் இதுவும் காடு தான். பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்குது ரோடு. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா தெரியுதுங்க. ஹில்ஸ்லேருந்து செமையான ஸ்னோ அப்படியே இறக்கத்தில் போகுது. ஆக்சிலேட்டரே கொடுக்கல, நீட்டாக ஜொயின்னு போகுது. பார்க்கவும் அழகாக இருக்குது. அப்படியே ஓட்டுறதுக்கு நீட்டாக கிளச்ச பிடிச்சி அப்படியே போனோம்னா வண்டியை சாட்டி நீட்டாக ஸ்மூத்தாக போகுதுங்க. இன்னும் பேக்கு முன்னாடி ஒன்று மாட்டிருக்கேன், பின்னாடி வச்சுருக்கேன். முன்னாடி மட்டும் தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டியெல்லாம் அங்கே நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. எல்லாம் பைக்கில் போகிறாங்கப்பா. வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். லாலா, ஆமாங்க, நிறுத்தருக்கிற கடையெல்லாம் போட்டிருக்காங்கப்பா. ஃபேமஸ் வியூ பாயிண்ட் போல். நிறுத்திடுவோம். வியூ பாயிண்டில் தான் கிளம்பிடலாங்க. உண்மையாலுமே அங்கே பார்க்குறக்கு அவ்வளோ உள்ளே. அங்கே ஏதோ ஒரு கிராமம் இருக்குது. தென்னை மரமாக சுற்றி தென்னை மரம், நடுவில் ஒரு வில்லேஜுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதோடய ஃபோட்டோ வந்து நான் அப்படியே யூடியூப்பில் போஸ்ட்டு போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பர்சனலாகவே எனக்கு இந்த இடம் வந்து ஊட்டியிலேருந்து வெளில வரும்போது கேரளாக்குள்ளே இப்படி ஒரு இடம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. போகிறப்ப எந்த இடமே நாங்கள் நிறுத்தி பார்க்கலைங்க. வரப்போ தான் நிறுத்தி பார்த்துட்ருக்கோம். போகிறப்போ ஊட்டி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டோம். அடுத்த ட்ரிப்பில் எங்கே எந்த இடம் வந்தாலும் அப்படின்னு நிறுத்தி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்க. வந்ததுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ கூட எடுக்கல. 3 பேர் வந்தோம். 3 பேர் சேர்ந்தாப்புல ஒரு ஃபோட்டோ கூட இல்லைங்க. ஒருத்தரை வச்சே ஃபோட்டோ எடுக்கல. 2 ஃபோட்டோவோ 3 ஃபோட்டோ தான் எடுத்திருக்கோம். ஒடுங்கடா. கேரளா ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. செம டிராஃபிக்குங்க. ரோடும் அவ்வளோவா சரியில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பசிக்குதுங்க. கடை எதையுமே காணோம். பக்ரீத் எப்போ வேறு எவ்வளோ லீவ் விட்டாங்க போகிற மத்தியானமாக. ரொம்ப இதாகுங்க. சரி பசிங்க பாருங்களேன். எல்லா கடையும் பூட்டிட்டாரு. ஒரு கடையும் திறக்கல. எங்கே போய் சாப்பாடுன்னு இல்லைங்க. செம பசிங்க. ஆனால் ஸ்நாக்ஸு கடை கூட திறக்கலைங்க. ஒரு கடையுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட நாங்களும் டோராவில் வர மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ளேயாக போகிறோம். ஒரு கடையும் காணுங்க. இல்லை லீவு. சாப்பாடு கடை இல்லை லீவு. டீ கடை கூட இல்லைங்க. நாங்கள் வர வழியில் ஒரே மன கஷ்டமாக இருக்குது. ரோடும் சரியில்லைங்க. குண்டும் குழியுமாக இருக்குது. ஆடுது. கேமரா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே உட்காரவே முடியலைங்க. அந்தளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்குது. பசி வேறு, ரோடும் சரியில்லை. மயக்கம் போட்டு விழுகாம இருந்தால் சரி. போகலாம்டா, வண்டி எடுங்க. முன்னாடி போகிறேன்டா.
இப்படியோங்க வழியில் ஒரே ஒரு பேக்கரியை பார்த்தோம். அங்கே இன்னும் ஏதோ 4 கேக்கும் ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டோங்க. செம்ம பசிங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. டீ இல்லைங்க, ஆனால் டீ காஃபி இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இன்னும் போனோன்னா கொஞ்சம் தூரம் ஹைவே கேரளா ஹைவே ஏறிட்டோம்னா நேராக தெரிஞ்ச வழியில் அப்படியே பாலக்காடு போய் இது எந்த ஊர் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, கோழிக்கோட் சம்திங்கு, பேர் ஞாபகம் இல்லை. பட் அப்படியே நம்ம பாலக்காடு கொஞ்சம்பறை பொள்ளாச்சி அங்கேருந்து அப்படியே போயிடலாங்க. பாலக்காட்டில் கடை இருக்குமா தெரியல. இல்லை போகிற உள்ள ஏதாவது சாப்பாடு கண்டுனா சாப்பிட்டு தாங்க போகணும். செம்ம பசி. என்னன்னு தெரியலிங்க, கூகுள் மேப் தப்பாக ரூட்டு காட்டுதான் தெரியல. திடீர்னு மலையெல்லாம் ஏறுது. அவங்களையும் நான் பார்த்தா மேப்பில் பார்த்தா ரொம்ப பின்னாடி இருக்க மாதிரி காட்டுது. சரி முன்னாடி போகலான்னு சொல்லி நானும் ஹைவே பிடிச்ச வேகத்தில் வேகமாக வந்துட்டேன். ஆனால் அதே ஹைவேல வர மேலே ஏறுது. கூகுள் மேப்பை நம்பி ஊட்டியில் பட்டப்பாடு பத்தாதான் ஒருத்தரை கர்நாடகா கொண்டே விட்டுருச்சுங்க. என் கூட வந்து புதுமலைக்கு ரூட்டு போட்டு எப்படியோ கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டேன்னா பரவாயில்ல. மலை மாதிரி தெரிலங்க, நார்மல் ஆயிடுச்சு ரோடு. ஹைவேயே பைபாஸ் ரோடான்னு தெரிலங்க, ஆனால் வந்து ரோடு சூப்பராக இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா வெஹிக்கிளும் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. நம்மளும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்காங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் லைட்டாக மறைச்சிட்டேன். ஒரு 80-90 பக்கம் போயிட்டுருப்போன்னு பாருங்களேன். என்ன நினைக்கிறேன். ஆனால் செம்ம ஹைவேங்க, ஹைவே இல்லை பைபாஸ். இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்க மாதிரி கூகுள் மேப் காட்டுதுங்க. எங்கேன்னு பார்த்து போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றணுங்க. இது இருக்கான்னு தெரியல, பட் ஓப்பன்னு காட்டுது. பார்ப்போம். இங்கே இருக்காங்க, இந்தா போட்டிருக்காங்க போர்டு. கடை இருக்க வேண்டுமடா. அது திறந்தாங்க வச்சுருக்காங்க. இதுவும் இருக்குமா? ஆஹா, இங்கேயும் ஹோட்டல் இருக்குங்க. லீவுங்க, இருட்டாக இருக்குது. சரி கேட்டு பார்ப்போம், நிறுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பட் சாப்பிட்டு வரக்குள்ளேயே வெளியே வந்தால் ஃபுல்லாக இருந்துச்சு. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 கிளம்புறோங்க. இங்கேருந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் நியருங்க. 150னே வச்சுப்போம். நேராக இங்கேருந்து பாலக்காடுலேருந்து கொடிஞ்சியம்பாறை, அங்கேருந்து பொள்ளாச்சி, அப்படியே நம்ம பழனிங்க. அத்தாடி இந்த ட்ரிப்பில் தாங்க இவ்வளோ பசியாக வச்சு கொண்டுட்டாங்க. பரவாயில்லைங்க, இங்கே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. பரோட்டாவும் பீஃப் கறியும் தான் வச்சுருந்தாங்க. அப்படி வெளுத்திட்டோம். சாப்பாடு சூப்பருங்க, ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. பாலக்காடு வந்து கிட்டத்தட்ட தாண்டிட்டோங்க. கொளிஞ்சியம்பாறை ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். சின்ன ரோடு தாங்க, நைட்டு கண்ணும் தெரிய மாட்டேது. பாதி நேரம் ரெக்கார்ட் ஆகலைங்க. பேட்டரி தீர்ந்து போனதை கவனிக்காமல் நான் பெருசாட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன். இப்போ தான் அங்கே ஒரு சிக்னல் நிற்கும் போது பார்த்து டக்குன்னு மாட்டினாங்க. அதான் மாட்டினோன்னே ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகலை, எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. நம்ம நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் தாண்டிட்டோம், தமிழ்நாட்டில் போயிட்டோம். பட் என்னை விட்டு என் போரைட்ரு முன்னாடி போயிட்டாங்க. ஆளை காணவங்க. சைடில் நிற்கிறேன் நானும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஆளையே காணங்க. நைட்டு வேறு லைட்டு வேறு டிம்மாக அடிக்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. இந்த எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலைங்க. இது வேறு யாரோ இந்த எங்கே நிற்கிறாங்க. பாடி கண்டுபிடிச்சிட்டேன். வெற்றி. அவ்வளோதாங்க. இங்கே ரெஸ்ட்டை போட்டுட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போங்க. சரியான வலி, முதுகெல்லாம் அட்டிப்பொலியானோம். அந்த மாதிரி வலி வலிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 70-80 கிலோமீட்டருங்க பழனிக்கு. நம்ம வீட்டுக்கே 80 தான். ஒரே பசி இல்லை, தண்ணி இருக்குது, ஸ்நாக்ஸ் ஏதோ கொஞ்சம் பேக்கில் கிடக்கு. அதை வச்சு ஒப்பேற்றி அப்படியே பழனி வரைக்கும் போயிடணுங்க. வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். வா, முதுகு வலிங்க, உட்காரவே முடியல வண்டியில். அம்மா பரவாயில்லைங்க, பொள்ளாச்சியில் டிராஃபிக்கே இல்லை. நாங்களே என்ன நினச்சோம், ஒரு 7 மணிக்கெல்லாம் பொள்ளாச்சி வந்துடுவோம், பைக்கர்ஸ் கேலரியில் போய் அப்படியே அந்த இது வாங்கிட்டு வந்துடலாம், சின் மவுண்ட்டு வாங்கினா இங்கேருந்து விளாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தங்க. நாங்கள் இங்கே வரக்கு மணி பார்த்திங்கன்னா 9:15 ஆகி போச்சுங்க. நீ எங்கிட்ட அந்த கடை 8:15 சாத்திடுவாங்க. நம்ம எல்லாம் கால்லேயே வருதுப்பா. உடுமலை வந்துட்டேங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வர வழியில் கேமரா ஆஃப் ஆனதை கூட தெரியாமல் நான் ஸ்டார்டிங் பெருசாக வந்துட்டேங்க. இங்கே வந்து நிறுத்தி டீ குடிக்கலான்னு பார்க்குறப்ப சரி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் நான் பண்ண கேமரா ஆனே ஆகலை. எப்போ முடிஞ்சிச்சுனே தெரியலைங்க. வீட்டுக்கு போய் எல்லா கிளிப்ஸையும் ஃபோனில் சேவ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு பொள்ளாச்சி வந்ததாவது இருக்குதா இல்லை கேரளாலேயே கட் ஆகிடுச்சானு தெரியல. சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இப்போ யாரும் கவனிச்சனே, அது வரைக்கும் பரவாயில்லைங்க.
தெம்ப ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. மணி பார்த்திங்கன்னா இங்கே 10:30. கரெக்டான டைம் தெரியல, பட் 10:30 ஆச்சுங்க. வெற்றியின் சீக்கிரமாக இந்த ரைடை எந்த சேதாரமும் இல்லாமல் ஒரே ஒரு சேதாரத்தோடு முடிச்சிட்டோங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 500 மீட்டர் தான். அதுதான் நம்மளோட பார்சல் எல்லாம் வந்து நாளைக்கு தாங்க வரும். பார்சல்னால் என் பேக்கில் எது கிடக்குதுன்னு தெரியலைங்க. வீட்டுக்கு போய்ட்டு தூங்கி இருந்துச்சு. காலையில் போடணுன்னு எது எங்கே வேணும்னு வாங்கிட்டு வரணும். வரிக்கு முதற்கொண்டு எங்கே கிடக்குன்னு தெரியலைங்க வாங்கினதெல்லாம். ஓகே, இப்போ நீ அடுத்த வளவில் பார்க்கலாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கிரேசியான வீடியோலாம் அடிக்கடி பார்க்க முடியும். டாடா.